சார் +2 ரிசல்ட் வந்து நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் போட்டாங்க, எதில் போகணும்னு உங்களுக்கு தெரியல சார், நானும் வந்து +2 முடிச்சிட்டேன், இன்ஜினியரிங்கை பற்றி சில பேர் சொல்கிறாங்க, மெடிக்கலை பற்றி சொல்கிறாங்க, எல்லாமே சொல்லுங்கள் சார் அப்படின்றது கேட்டதுனால நம்ம டீம் என்ன பண்ணியிருக்காங்க, இன்ஜினியரிங்கில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, மெடிசனில் என்ன பார்க்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகணுன்னா என்னெல்லாம் பிளான் பண்ணணும், தென் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி, கவர்மெண்ட் ஜாப்ஸ் போகணும் அப்படின்னா என்னெல்லாம் குரூப் எடுக்கலாம், தென் எமர்ஜிங் கேரியர்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையில் வந்து பேசிட்டு இருக்கேன். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க, இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு, 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. ஓகே, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாம் +2 முடிச்சாங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவை கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும், ஃபார்வர்ட் பண்ணணும். ஃபார்வர்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு +2 மார்க் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் எவ்வளவோ மார்க் வரும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு வந்து 45, 50, 60%, 70% சொல்றாங்களோ இருக்காங்க. 80, 90%, 95% சார் எனக்கு வந்து ஃபுல்லு பிசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா 200 கட் ஆஃப் வருது, பிசிஎம்மில் வந்து 200 கட் ஆஃப் வருது அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. சார் எனக்கு நீட்டு தான் எனக்கு தேவை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி தான் போகணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் தான் போகணும், நான் QT எழுதணும்னு இப்போ கேட்குறாங்க. எல்லா ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எக்ஸாம்ஸே ஆல்மோஸ்ட் வந்து நியரிங்காக இருக்குது, QT எக்ஸாம்ஸ் இந்த டைமில் கேட்குறாங்க. அதனால் என்ன பண்ணணும், 11 and 12 பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கிட்டு சொல்லிட்டீங்க அப்படின்னா த்ரூ அவுட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இயர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். எப்போல்லாம் அப்ளிகேஷன் வந்து எங்கெல்லாம் போடணும், எதை போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத. ரைட்டா? ஓகே, இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒய் கேரியர் பிளானிங் மேட்டர்ஸ் அப்படின்றப்ப கண்டிப்பாக பிளான் பண்ணி தான் ஆகணும். படித்ததுக்கப்புறம் வீட்டிலே உட்காந்துக்க போகிறோம் இல்லையே, நம்ம போய் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணணும். அந்த ஏர்ன் பண்ணுறதுக்கு இப்பயே ஸ்மார்ட் பிளானிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்? ஹையர் எஜுகேஷன் பார்த்து இல்லை டிட்டர்மின் விச் காலேஜ் கோர்சஸ் அண்ட் ஸ்பெஷலைசேஷன் ஆர் அவைலபிள் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு இருக்கணும். நான் எதுவுமே எனக்கு தெரியாது, எது ஒன்றுமே புரியாது, நான் ஏதோ போட்டேன், ஏதோ கிடைச்சதுன்னா போகலான்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கரெக்டாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேர் யூ ஆர் யூசிங் யுவர் நாலேஜ் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா? அதனால் கரெக்டாக வந்து என்ன பண்ணணும், டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணணும். தென் ஜாப்ஸ் அண்ட் சேலரி பொட்டன்ஷியல் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஏதோ படிச்சோமா போகணுமான்னு இல்லாமல் நான் ஒரு ஜாப் என்ன இருக்குது, அந்த ஜாபோட பொட்டன்ஷியல் என்ன, அதில் எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்றதும் நான் என்ன பண்ணணும், கண்டிப்பாக இண்டஸ்ட்ரிக்கு பேஸ் பண்ணி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பை செலக்ட் பண்ணணும். ஏதோ ஒன்று படித்தேன் அப்படின்னா அவுடேட்டட் ஆகிடும். ரைட்? அதையும் நம்ம பார்த்துக்கணும். அலைன் ஸ்ட்ரென்த், அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், நான் இதை படிக்க போகிறேன், அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய ஸ்ட்ரென்த்தை நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், எப்படி அலைன் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து கருதப்படுது. நீ என்ன படிக்கிறோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரொஃபஷன் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு என்ன டேலண்ட் வேணும், அதுக்கு என்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்றதையும் ரெடி பண்ணிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வேஸ்ட் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ் கன்ஃபியூஷன்ஸு, கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் அண்ட் த லாஸ் ஆஃப் ப்ரிசிஷியஸ் டைம் அண்ட் மணி இதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறாங்க. அதனால் கரெக்டாக என்ன பண்ணணும், டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரைட்டா? இதுக்கான லாங் டேர்ம் வந்து ஒரு ரோட் மேப் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியும் இருக்கும். கிரியேட்ஸ் எ கிளியர் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் சஸ்டைன்டு சக்ஸஸ் அண்ட் பர்சனல் ஃபுல்ஃபில்மெண்ட். ஏதோ எடுத்தோம் போனோம், இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்காம இப்போயே கரெக்டாக கரியர் பார்த்து பிளான் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது. ரைட்? ஸ்டெப் பை ஸ்டெப் கேரியர் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை இன்ட்ரெஸ்ட். உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் ஏரியா என்ன, ஏதோ ஒன்று படித்து குரூப் எடுத்துட்டேன், ஏதோ ஒன்று எடுத்தது ஏதோ ஒன்று கிடைச்சதுக்கு அப்படின்னு போகிறத விட்டுட்டு உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை, தென் எவாலுவேட் ஸ்ட்ரென்த். என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னப்பா, ரைட்? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த இன்ட்ரெஸ்ட் ஏரியாவில் என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத பார்க்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் கேரியர். நான் ஓகே என்னுடைய ஸ்ட்ரென்த் இருக்குது, ரைட், நான் இந்த இது எடுக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, என்னுடைய ஸ்ட்ரென்த் ஏரியாவும் நான் பார்த்துட்டேன். தென் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது, சும்மா நான் எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தெல்லாம் போயிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் ஒரு 4 வருஷம் படித்தேன், 5 வருஷம் படித்தேன், 6 வருஷம் முடிக்க என்ன யூஸ் இருக்குது? அப்போ வாட் இஸ் த கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்னைக்கு ரொம்ப பண்ணும். தென் அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாம்ஸ். ரைட்? ஓகே இது பண்ணிட்டேன், இது மூலயமா நான் என்னெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதுனா எனக்கு வந்து அதை நான் போய் சேர முடியும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. கம்பேர் காலேஜஸ். தென் அதுக்கு அடுத்தது எந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணால் எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், எல்லாம் எங்கள் காலேஜ் வந்து கேம்பஸ் வந்து நல்லாயிருக்கும், எங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுப்போம், இது என்ன தேவையான லேபு லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்துக்கணும். ஏன்னா இந்த ப்ராசஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தெரியாமல் ஏதோ ஃப்ரெண்டு சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் சொன்னாங்க அப்படின்னு போனாங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணுறாங்க. கேரியர் ஆப்ஷன் ஃபார் சயின்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு PCM அப்படின்றப்ப நம்மளுக்கு தெரியும் நிறைய BE BTech ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. தென் BE BTechல வந்து இன்றைக்கி எல்லாருமே பேசக்கூடியது CSE AI
தென் வந்து டேட்டா சயின்ஸு, தென் வந்து சிவில், இசி, ஐடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் வந்து பிசிஏ பொறுத்த வரைக்கும் ஆர்கிடெக்சர் தனியாகவே ஒரு அருமையான ஒரு விஷயமா நான் ஃபஸ்ட்லாம் சிவிலேருந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் வந்து பி பிளானிங் அந்த மாதிரி எல்லாம் போயிடுச்சு. கமர்ஷியல் பைலட் ட்ரைனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குது. தென் மெர்ச்சன்ட் நேவியில் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டிஃபென்ஸ் சிஸ்டமில் போகலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரியான ஏரியாலையும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் போகலாம். பிசிஎம் ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எழுதி போகணுமா அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா +2 மார்க்கோ இல்லை ஏற்கனவே போட்டதை வச்சு போகலாம். நான் இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் நான் 12th படிக்கிறேன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள். ஜெய் மெயின் பண்ணலாம், ஜெய் அட்வான்ஸ் மூலியமாக போகலாம். தமிழ்நாடு நம்மளுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் மூலயமாவும் +2ல வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி மூலயமா நம்ம போக முடியும். நாட்டா ஸ்கோர் வச்சு நம்ம ஆர்கிடெக்சர் போக முடியும். ஜெய் மெயின் மூலயமாவும் போக முடியும். இதெல்லாம் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து பிசிஎம் ஸ்டூடெண்ட் பார்த்தோம். பிசிபிக்கு சொல்லுங்கள் அப்படின்னா பிசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ் நீட் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். ஆயுஷ் கோர்சஸ் நீட் எக்ஸாம்ஸ் எழுதி தான் ஆகணும். அலைடு ஹெல்த் சயின்ஸு +2 மார்க்கை வச்சு போயிடலாம். தென் லைஃப் சயின்ஸஸும் +2 மார்க்ஸை வச்சே நம்ம போகலாம். ரைட்டா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ஸ்லாம் இப்போ நம்ம எழுதுறதுக்கு அப்ளிகேஷன் போட முடியுமா நிறைய பேர் கேட்பீங்க. அதெல்லாம் வந்து போடலாம். அடுத்த வருஷத்துக்கு தான் பண்ண முடியும். சார் எனக்கு வந்து எம்பிபிஎஸ், பிடிஎஸ் தான் சார். ஆனால் இந்த வருஷம் நான் இப்போ தான் +2 முடித்தேன், அதுக்கான ட்ரைனிங்கும் எடுக்கல. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தான் எடுக்கணும், நீட்டு தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா டோன்ட் வரி, ஆர்ஜிஆர் அகாடமி இஸ் ரெடி டு ஹெல்ப் யூ. ஸ்பெஷல் ரிபிடஸ் பேட்ச் 20 பேர் தான் ஸ்ட்ரென்த்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக உங்களை குவாலிஃபை பண்ண வைக்கிறதுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2027 கவர்மெண்ட் சீட்டை எடுத்துடலாம். ரைட்டா? அந்த 20ல் நீங்கள் ஒருத்தராக இருக்கணும்னா இமீடியட்டாக 869518 869553 இந்த நம்பரில் கால் பண்ணி இமீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உங்களுக்கு படிக்க வச்சு உங்களை எக்ஸாமில் எழுத வச்சு ஹை ஸ்கோர் வாங்கி உங்களுக்கு கண்டிப்பாக டாப் கவர்மெண்ட் காலேஜ் வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். இல்லைனா கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைக்கலன்னா உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் 100% ரீஃபண்ட் பண்ணுறோன்ற உத்தரவாதம் இருக்குது. அதனால் இதை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை +2 மார்க் வச்சு போகணும்னு போய்க்கலாம். தென் வாட் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் ஃபார் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றப்ப நம்ம வந்து நார்மல் டிகிரி உங்களுக்கு பிகாம், பிசிஏ, பிபிஏ, பிசிஏ அப்படின்ற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து இருக்குது. தென் அடுத்தது எப்படி வந்து ஒரு டாக்டர் மாதிரி ஒரு இன்ஜினியர் மாதிரி ஒரு போகணும் அப்படின்னப்ப சிஏ, சிஎஸ், சிஎம்ஏ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை குறிக்கும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா ஒரு 4 to 5 இயர்ஸில் நல்லா செட்டில் ஆகிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு 2லேருந்து 3 லட்சம் 4 லட்சம் 40 lakhs per annum வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்புகள் இருக்குது. தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிலையும் இந்த மாதிரியான மாணவர்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி ஃபினான்ஷியல் அனாலிட்டிக்ஸில் வந்து ரொம்பவே தேவை இருக்குது. இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்லாம் பூமிங்காக இருந்தது. அப்புறமா வந்து இப்போ ஒரு நாளாக போகும் பரவாயில்ல. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் ஃபைனான்ஷியலுக்கு வந்து பிளான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான படிப்புகள் நிறைய இருக்குது. அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். தென் கெரியர் ஆப்ஷன் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கோப் இருக்குது. இங்கிலீஷு, எக்கனாமிக்ஸு, தென் சைக்காலஜி, ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்ல ஆப்ஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் ஜேர்னலிசம் படிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் கம்யூனிகேஷன், லா இருக்குது, 5 years இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். தென் டிசைன் அண்ட் அனிமேஷன்லையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும். தென் இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு டிகிரி வச்சுட்டு யூபிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸையும் நம்ம வந்து பார்க்கலாம். ரைட்? எமர்ஜிங் கேரியர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 என்ன சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பியாண்ட் ஃபாஸ்ட் க்ரோயிங் ஃபியூச்சர் கேரியர்ஸ் அப்படின்றப்ப நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சே தான். அகைன் ஏஐயில் வந்து நிற்கிறோம், மெஷின் லேர்னிங்கில் நிற்கிறோம், சைபர் செக்யூரிட்டி, ரெனியூவபிள் எனர்ஜி இன்றைக்கி கண்டிப்பாக தேவை இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சோர்ஸஸில் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி கிரியேட் பண்ணுறது இன்றைக்கி முக்கியமான விஷயம் இருக்கிறதுனால அது ரினியூவபிள் எனர்ஜியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. டேட்டா சயின்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் கிளவுட் கம்ப்யூட்டிங், கேம் டெவலப்மெண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெரியர் ஆப்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு துறைகளாக இருக்குது. இதில் நம்ம படிக்கலாம். தென் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்றத ஏற்கனவே தெரியும். இன்றைக்கி வந்து இது +2 மாணவர்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட் வந்துட்டு அட்மிஷன் போட்டுட்ருக்காங்க. +2 மார்க் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் மூலயமா போகலாம். இதெல்லாம் இந்த டீட்டெயிலை வந்து கொஞ்சம் அடுத்த செக்மெண்ட் இப்போ கரண்ட் 12th படிச்சுட்டு இருக்கோம் சார் அப்படின்றவங்களுக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மெயின், அட்வான்ஸு, டிஎன்இஏ எழுதலாம், பிட்செட் எழுதலாம், விஐடி எழுதலாம், அமிர்தா எழுதலாம். அந்த மாதிரி இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய மல்டிபிள் எக்ஸாம்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் நீட் எழுதலாம். தென் லா போகணும் அப்படின்னா கிளாட்டு, ஏஐஎல்இடி என்ற எக்ஸாம்ஸ் எழுதலாம். டிசைனில் வந்து என்ஐஎஃப்டி இருக்குது, என்ஐடி இருக்குது, யூசிடி எக்ஸாம்ஸ் இருக்குது. காமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிஏ ஃபவுண்டேஷன், கியூட் எக்ஸாம்ஸ் மூலமா வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் போக முடியும். டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் என்டிஏ எக்ஸாம்ஸ் இருக்குது. ரைட்டாக? இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுற மூலமா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் யுவர் +2 மார்க்ஸ் பேஸ் பண்ணி போகிறது. ரைட்டா? ஸ்கில்ஸ் எல்லாம் தேவைப்படுறது ஃபார் கெரியர் சக்ஸஸ்க்கு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கில் இல்லாமல் யாருமே டெவலப் பண்ண முடியாது. இண்டிவிஜுவல் ஸ்கில்லை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும், இல்லைனா நம்ம அவுடேட் ஆகிடுவோம். ரைட்?
தென் டிகிரி அலோன் ஆர் நாட் எனஃப். கம்யூனிகேஷன் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் ஹவ் யூ ஆர் கம்யூனிகேட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் த்ரூ யுவர் லாங்குவேஜ் ஸ்கில், ரைட்? அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கெல்லாம் ட்ரைனிங்லாம் நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதெல்லாம் நிறைய ஆப் இருக்குது இப்போலாம், ரைட்? தென் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் லாஜிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அனாலிட்டிக்கல் திங்கிங், லாஜிக்கல் ரீசனிங் ஹெல்ப் யூ டேக்கல் காம்ப்ளெக்ஸ் சேலஞ்சஸ் இன் எனி கேரியர். ஏன்னா இன்றைக்கி வந்து பிளேஸ்மெண்ட் வராங்கன்னா லாஜிக்கல் திங்கிங் எப்படி இருக்குது, ஆப்டிடியூட் எப்படி இருக்குது, அதை தான் வந்து பார்க்குறாங்க. அதனால் அந்த ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணணும். அதே போல் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்கில்ஸ், ஒரு சின்ன ஏதாவது ஒரு இதுக்கு போனால் கூட வேர்டு தெரியுமா, எக்ஸலில் வந்து பண்ண தெரியுமா, இதெல்லாம் வந்து முக்கியமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம். டிஜிட்டல் லிட்ரஸி அண்ட் ப்ரொஃபிஷியன்சி வித் மாடர்ன் டூல்ஸ் அண்ட் பேஸ்லைன் ரிக்வயர்மெண்ட்ஸ் அக்ராஸ் ஆல் இண்டஸ்ட்ரி டுடே. எல்லா எந்த இண்டஸ்ட்ரிலையும் கம்ப்யூட்டர் இல்லாமல் இல்லை. அதனால் பேசிக் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், டெவலப் பண்ணிக்கணும். தென் லீடர்ஷிப் அண்ட் அடாப்டபிலிட்டி, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்துக்கிட்டு பண்ணுறதுக்கும் ஒரு லீடர்ஷிப் வந்து ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ண. யாருன்னா சொன்னால் தான் நான் பண்ணுவேன், எனக்கு எந்த ஒன்றுமே தெரியாது, இல்லை என்னால் அடாப்ட் ஆக முடியாதுன்னா இதாக, ரைட்டாக? இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் பேசிக் ஸ்கில்ல இதெல்லாத்தையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த இது படித்தாலும் பரவாயில்ல, கோர்ஸை படித்தாலும் நீங்கள் மாஸ்டர் ஆகிடுவீங்க, ரைட்? தென் காமன் மிஸ்டேக்ஸை வந்து நம்ம என்ன அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ சொன்னாங்கன்னா அப்படியே பிளைண்டாக வந்து ஃபாலோ பண்ணுறதை நிறுத்திடணும். ட்ரெண்டு எல்லாருமே ஓடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் ஒரே சைடில் ஓடக்கூடாது. எல்லாம் போய் அங்கே மாற்றிப்பான், ஸ்ட்ரக் ஆகிடுவோம். அதனால் டிஃப்ரெண்ட் திங்கிங் இருக்கும், அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் இருக்கணும். அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கற்றுக்கணும். இக்னோரிங் செல்ஃப் அசஸ்மெண்ட். நிறைய பேர் நம்மளுக்கு என்ன டேலண்ட் இருக்குது, நம்மளுக்கு என்ன ஸ்கோப் இருக்குது, நம்மளுக்கு என்ன திறமை, நம்மளுடைய வீக்னஸ் என்ன ஏரியா அப்படின்னு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணாமல் இருப்பாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அக்ரோட் பண்ணணும். தென் ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங், எதுவுமே தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறது. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்ச ரூபா ஃபீஸ், சரி போடு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு கட்டிடுவாங்க. 2வது வருஷம் ஃபீஸ் கட்ட முடியாமல் போய் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். அதனால் கரெக்டாக ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும். தென் மிஸ்ஸிங் டெட்லைன்ஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு கவுன்சிலிங்க்குன்னு தெரியாமல் வச்சுட்டு இருப்பாங்க, கவுன்சிலிங் விட்டுருவாங்க. சாய்ஸ் எப்போ ஃபில் பண்ணுறதுனே தெரியாமல் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதை விட்டுருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக டெட்லைன்ஸை வந்து கரெக்டாக பிளான் பண்ணாமல் விடுறதுனால நிறைய மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாட் ரிசர்ச்சிங் காலேஜை பற்றி நிறைய பேருக்கு ஐடியாவே இல்லை. அதனால தான் ஆர்ஜிஆர் அகாடமியோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய தகவல் தெரியும். எங்களாலையும் நிறைய எல்லாமே உங்களுக்கு ஒரே நாளில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியாது. பட் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா, ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய வீடியோலாம் +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் உங்களுக்கு பெற்றோருக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்பாங்க. கம்ப்ளீட்டாக வந்து இப்போ நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி அவங்க பிளான் பண்ண மாட்டாங்க. அதனால் தயவுசெய்து உங்களுக்கு கூட தம்பி தங்கச்சிங்கள் இருக்கலாம், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கரெக்டாக இப்போத்துல இருந்தோன்னா அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க, ரைட்டா? ஆர்ஜிஆர் அகாடமியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கூட கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ட்ரைன் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை சார் நான் ஜேஇக்கு போகணும், விஐடி போகணும், அமிர்தா போகணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னா 11 and 12 படிக்கிறப்பே நீங்கள் வந்து இதுக்கான பிளான் பண்ணிட்டு ஈவினிங் கிளாஸஸ், சண்டே கிளாஸஸ்லாம் படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் சார். இதெல்லாம் இருக்கட்டும் சார், நான் +1 +2 படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது சார். ஏன் அப்படின்னு பார்த்தா நான் 6லேருந்து 10 படித்ததை சரியாக படிக்கல சார், பேஸ் சரியாக இல்லாதனால என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா நம்மளுடைய ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 6லேருந்து 10 படிக்கக்கூடிய மாணவர்கள் மேக்ஸும் சயின்ஸும் கம்ப்ளீட்டாக அழகாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் கிளாரிட்டி எடுத்துக்கிட்டு பயம் இல்லாமல் அட்டகாசமாக கெமிஸ்ட்ரியெல்லாம் கலக்கணும். மேக்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆர்ஜிஆரோட ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். எது தான் சொன்னாலும் நாங்கள் டாக்டராக தான் சார் எங்கள் விருப்பம், நீட்டில் தான் சார் அடித்து தூள் கலப்பணும், கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் இஸ் ரெடி டு ஹெல்ப் யூ த்ரூ அவர் ஸ்பெஷல் ரெபிடாஸ் பேட்ச், ரைட்டா? என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள், பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.